இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம டயட் அண்ட் தென் அது கலோரிஸ் அதை பற்றி பேசியிருந்தோம். இத்தனை கிராம் ஆஃப் ப்ரோட்டீன், எவ்வளோ கிராம் ஆஃப் மீட்டில் இருக்குது, இதை பற்றிலாம் பேசணும். அந்த வீடியோவோட தொடர்ச்சியாக எடுத்துவாங்க. அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, எமோஷனல் பார்ட்டை பற்றி சொல்லியிருந்தேன். என்னோட கேமராமேன் கேட்டார், சார் அது எப்படி சார் எமோஷனல் பற்றி அதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். எமோஷனல் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் நடிகர் சிம்பு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தார், நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தேன், அப்போ வந்து நான் சாப்பிட்டுட்டே இருந்தேன், எனக்கு பசி அதிகமாக இருந்துச்சு, அப்போ நான் சாப்பிட்டேன், வெயிட் கூடிடுச்சுன்னு சொல்லிட்டு. இன்னும் ஒரு சிலர் பார்ப்பீங்க, அவங்க வந்து ஒரு டீம் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கன்னிங்காக திட்டுவாங்க, இவன் ஒரு மாதிரி கன்னிங் சொல்லடா, எவ்வளோ சாப்பிட்டாலும் வெயிட்டே தர மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நிறைய சாப்பிடுவார் ஆனால் வெயிட் தர மாட்டார். இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, அப்சார்ப்ஷன், அதுக்கப்புறம் அது சார்ந்து உடம்பு பில்ட் ஆகிறது, இது எல்லாமே எதுவுமே நம்ம கையில் இல்லை. நம்ம வந்து ஒரு மெஷின் மாதிரி கிடையாது, இவ்வளோ ரா மெட்டீரியல் போட்டால் எனக்கு இவ்வளோ சப்ஸ்டன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த என்விரான்மெண்டல் ஃபேக்டர், கிளைமேட், மூட், ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸும் இருக்குது. அப்பா மட்டும் குண்டாக இருப்பார், பல்கியாக, பையன் மட்டும் எப்படி வந்து ஷாருக் கான் மாதிரி இருப்பார். ஸோ அது மாதிரி அம்மா பார்த்திங்கன்னா நல்லா குழுகுலுன்னு இருப்பாங்க, 100 கிலோ இருப்பாங்க, அவங்க பொண்ணு மட்டும் சிம்ரன் மாதிரி ஆகணும், தமன்னா மாதிரி ஆகணும்னா எப்படி? ஸோ அதனால் ஜெனட்டிக் ஃபேக்டர் இதில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. எல்லாமே நம்ம மீடியாவில் பார்க்குற சூப்பர் ஹீரோஸ் பண்ணுற மாதிரி நம்மளும் வரணும் அப்படின்னு நினச்சாலும் நடக்காது. இது எல்லாமே ஜெனட்டிக் ஃபேக்டர் வெரி பிக் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. இதெல்லாம் மீறி ஒருத்தர் வெயிட்டை குறைச்சாலும் திரும்பவும் நார்மலாக ஒரு டயட் எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா திரும்பவும் கெயின் ஆகிடுவாங்க. அது வந்து இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். அண்ட் தென் வெரி இம்பார்ட்டன்ட் திங் இமோஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா சிரித்த மாதிரி சாப்பிடுப்பா, யாரையும் திட்டிகிட்டே சாப்பிடாத, உடம்புல ஒட்டாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர்லலாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க. சாப்பிட்றப்ப எதையும் மனசில் வச்சுக்கூடாது, ரொம்ப அமைதியாக சந்தோஷமான நிலையில் சாப்பிட்ணும், அப்படி தான் அப்போ தான் உடம்புல ஒட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஃபுட் எடுத்தால் தான் நம்ம உடம்புல அப்சார்ப்ஷன் ஆகுங்கிறதுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி அந்த காலத்திலே கொடுத்துருக்காங்க. இது எதுவுமே தெரியாமல் இவ்வளோ சாப்பிட்டா நான் இவ்வளோ தேறிடுவேன், இதெல்லாம் சாப்பிடாம இருந்தால் நான் வத்திடுவேன் அப்படிங்கிறத அந்த ஸ்ட்ராங்கான பிலீஃபை விட்டு வெளியில் வாங்க. யூசி ஹோல் சிஸ்டமே ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. ஹோல் சொசைட்டியை காப்பாற்றுற மாதிரி தான் நான் பேசுகிறேன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். இது மூலமாக ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டால் டெஃபினட்டாக நான் சந்தோஷமாக அடைவேன். மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக். இது ஒரு பொது விழிப்புணர்ச்சி வீடியோவாக எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.